தமிழகத்திலே தேர்தல் களம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் களம் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அதிமுக தலைமையிலான தமிழக கூட்டணி வெற்றி கூட்டணியாக தமிழக மக்களுடைய நம்பிக்கை பெற்று செயல்பட தொடங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையை தான் உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியை உறுதியாக முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வராக இந்த கூட்டணியின் சார்பிலே நிறுத்தப்படுகிறார். நம்பிக்கையோடு மக்களை நாங்கள் அதன் அடிப்படையில் சந்திக்கிறோம். இதனை ஜீரணித்துக் கொள்ளாத பல எதிர்கட்சிகள் குட்டையை குழப்பி மீன் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து பணிகளையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடங்கி இருக்கிறது. வருகின்ற மாதங்களிலே எங்களுடைய பணிகளை அட்டவணை போட்டு நாங்கள் மாவட்டந்தோறும் செயல்படுத்த இருக்கிறோம். இந்த வெற்றி கூட்டணியிலே இன்னும் சில மாதங்களிலே பல கட்சிகள் சேருவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் நிச்சயமாக ஓரணியிலே சேர்ந்து வீழ்த்தக்கூடிய உறுதியான நிலையை 100% ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கூட்டணி கட்சி மற்றும் ஆட்சி என்று கூறுபவர்கள் எண்ணுபவர்கள் எல்லாம் 100% கூட்டணி வெல்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கு களத்திலே பணியாற்ற துவங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலே எந்த விஷயமாக இருந்தாலும் புதிய கட்சிகள் வருவதற்கான விஷயம், கூட்டணியை குறித்து பல விளக்கங்கள் கேட்டாலும் அதனுடைய இறுதி முடிவை பொறுத்தவரையிலே அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் இணைந்து எடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. வெற்றி கூட்டணி குறித்து தவறான தகவல்களை எதிர்கட்சி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இது போன்ற சூழ்ச்சிகள் ஒருபோதும் பலிக்காது என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. காவல்துறை நண்பர் என்று கூறுகிறோம். காவல்துறை நண்பர் என்ற சொல் மாறி காவல்துறைக்குள் செல்வதற்கே அஞ்சுகின்ற சூழலை திமுக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், டாஸ்மாக், போதைப் பொருள் திருட்டு, கொள்ளை என்று அதிகரித்துக் கொண்டே போகிறது. பாலியல் என்பது இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் தான் அதிகம் இருக்கும் போது இருக்கிறது. அதற்கு தொலைக்காட்சியும் பத்திரிகையுமே எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத, திறமை இல்லாத அரசாக, தகுதி இல்லாத அரசாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. திமுக அரசை மாற்றக்கூடிய சூழல் நெருங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் நிச்சயமாக இதிலே உறுதியாக இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது.